தினமும் கற்றுக்கொள்ளுங்கள். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதை நாம் என்று நிறுத்துகிறோமோ அன்றே நமது முன்னேற்றம் தடைபடத் தொடங்கிவிடுகிறது. தொடர்ந்து தினமும் புதியவற்றை கற்றுக்கொண்டே இருப்பது பிசினஸில் வெற்றி பெறுவதற்கான முக்கிய அம்சமாக பார்க்கப்படுகிறது. போட்டிகள் நிறைந்த இன்றைய பிசினஸ் சூழ்நிலையானது முழுக்க முழுக்க தொடர்ச்சியான கற்றலை பொறுத்தே அமைந்திருக்கிறது. நமது நிறுவனம் அடுத்த கட்டத்திற்கு செல்ல தயாராவதற்கு முன் நாம் முதலில் அந்த நிலைக்கு நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஒரு வகுப்பிற்குள் ஆசிரியர் வருவதற்கு முன் மாணவர்கள் தயாராக இருப்பதைப் போல எதிர்வரும் மாற்றத்திற்கு தகுந்தாற்போல் நம்மை முதலில் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். இதற்கு தொடர்ச்சியான கற்றலே ஒரே வழி. நம்மைச் சுற்றி ஒவ்வொரு நிமிடமும் மாறிக்கொண்டே இருக்கும் சூழலுக்கு ஏற்ப நம்மை தயார்படுத்திக் கொள்ள தினமும் புதியவற்றை கற்றுக்கொண்டே இருப்பது மிகவும் அவசியமாகிறது. இதுவே எதிர்வரும் மாற்றங்களோடு சேர்ந்து நம்மையும் நமது நிறுவனத்தையும் அடுத்த நிலைக்கு வெற்றிகரமாக அழைத்து செல்கிறது. கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் அனுதினமும் நம்மைச் சுற்றி இருந்து கொண்டேதான் இருக்கிறது. அவற்றை நாம் கண்டறிந்து உள்வாங்கி செயல்பட ஆரம்பிக்கும் போதுதான் நாமும் வெற்றிகரமான தொழிலதிபராக வலம் வர முடியும். கல்லூரி இறுதி செமஸ்டர் முடிந்தவுடன் கற்றுக்கொள்ள வேண்டிய அனைத்தும் முடிந்துவிட்டதாக நினைப்பது பெரும் தவறு. நல்ல மதிப்பெண்களுடன் கல்லூரி படிப்பை முடித்த ஒருவர் தனக்கான நல்ல வேலையில் சேர்கிறார். உண்மையில் அவரது ஒரு பகுதி கற்றல் அதற்கு பிறகுதான் தொடங்குகிறது. அவர்களது உண்மையான பயணம் இனிமேல்தான் தொடங்க இருக்கிறது என்பதையும், தொடர்ந்து கற்கும்போது மட்டுமே அவர்களால் அடுத்த கட்ட வளர்ச்சியில் நுழைய முடியும் என்பதையும் யாரும் அவர்களுக்கு சொல்லித் தருவதில்லை. தினமும் ஏதேனும் ஒரு புதிய விஷயத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை அடிமனதில் வைத்து செயல்பட வேண்டியது அவசியம். நிறுவனம் நல்ல நிலையில் சென்று கொண்டிருக்கிறது, இனி நமக்கென்ன கவலை என்றெல்லாம் அமைதியாக இருந்துவிட முடியாது. திடீரென ஏற்படும் நெருக்கடிகள் மற்றும் தோல்விகள் இந்த எண்ணங்களை குழி தோண்டி புதைத்துவிடும். தினசரி கற்றலே சிக்கல்கள் மற்றும் சோதனைகளை வெற்றி கொள்வதற்கான வழி என்பதை உணர வேண்டும். ஒவ்வொரு சோதனையிலும் நம்மை புதிய நபராக புதுப்பித்துக் கொண்டு செயல்படுவது நமக்கும் நமது நிறுவனத்திற்கும் சிறந்தது. புதியனவற்றைக் கற்றுக்கொள்வதில் என்ன மற்றும் ஏன் ஆகிய கேள்விகள் முக்கியத்துவம் வாய்ந்தவைகளாக கருதப்படுகிறது. ஏன் என்ற கேள்வி மற்ற அனைத்து கேள்விகளுக்கும் தாயை போன்றது. நிறுவன பணியாளர்கள் மற்றும் குழு உறுப்பினர்களிடம் இந்த கேள்விகள் நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தி அவர்களின் தனிப்பட்ட கற்கும் திறனை மேம்படுத்துகிறது. உதாரணமாக, உங்கள் குழுவில் இருக்கும் பணியாளர் ஒருவரிடம் அவரது இந்த வருட விற்பனை இலக்கு என்ன மற்றும் ஏன் இந்த இலக்கு முக்கியமானது என்ற கேள்விகளை முன்வைக்கும்போது அவரிடமிருந்து மேம்பட்ட திடமான பதிலை பெற முடியும். அதன் பிறகு எப்படி, எங்கு மற்றும் எப்போது போன்ற துணை கேள்விகளின் வாயிலாக அவரது ஒட்டுமொத்த திட்டம் மற்றும் செயல்திறனை தெளிவாக அறிந்து கொள்ள முடிகிறது. பல நிறுவனங்கள் தங்களது பணியாளர்களுக்கு அவர்களது பணிக்கு தொடர்புள்ள மாலை வேளை பயிற்சி வகுப்புகளில் சேர்வதற்கான அனுமதியையும் அதற்கான கட்டணத்தையும் வழங்கி அவர்களது கற்றலை ஊக்குவிக்கின்றன. இதன் பின்னணியில் பணியாளர்களது தனிப்பட்ட மேம்பாடு மட்டுமின்றி நிறுவனத்தின் வளர்ச்சியும் உள்ளதை உணர முடிகிறது அல்லவா? புத்தகத்திலிருந்து நாம் கற்றுக்கொண்டவை. மாற்றங்களை உருவாக்கிக் கொள்ளும் மனம் உட்பட பல்வேறு தனிப்பட்ட தகுதிகளே பிசினஸ் வெற்றியை வசப்படுத்துகின்றன. பிசினஸில் நமக்குள்ள விருப்பமே தோல்விகளுக்கான வாய்ப்பினை பெருமளவு குறைக்கிறது. கஸ்டமர்களை திருப்திப்படுத்தாத எந்த ஒரு வணிகமும் தொடர்ச்சியான வெற்றியை பெற முடியாது. மாற்றம் ஒன்றே மாறாதது என்பது தொழில் முனைவோருக்கான அடிப்படை மந்திரம். கற்றுக்கொண்டே இருக்கும் வரை முன்னேற்றமும் முன்னோக்கிச் சென்று கொண்டே இருக்கும். இந்த புத்தகத்தை எப்படி பயன்படுத்துவது? ஒரு புதிய தொழில் முனைவோராக வணிகத்தில் அடியெடுத்து வைக்கும் நபர்கள் கண்டிப்பாக பயன்படுத்த வேண்டிய புத்தகம் இது. முதல் தலைமுறை தொழில் முனைவோருக்கு இருக்கும் தயக்கம் மற்றும் பயத்தினை அடியோடு நீக்குவதில் இது சிறந்த பயனுள்ள புத்தகமாக இருக்கும். நான் படிக்கவில்லையே, எனக்கான குடும்ப வணிகம் என்று எதுவும் இல்லையே என்றெல்லாம் புலம்பிக் கொண்டிருப்பவர்களுக்கு நிச்சயம் நம்பிக்கையை அளிப்பதாக இருக்கும் இந்த புத்தகம். மேலும் ஒரு வணிகத்தை சிறப்பாக நடத்தி கொண்டு இருப்பவர்கள் எவ்வாறெல்லாம் செயல்படுகிறார்கள் என்பதை அறிந்து கொள்ள விரும்புபவர்களுக்கு இது சிறந்த வழிகாட்டியாக இருக்கும்.